ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே எப்படி பன்னீர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கேலன் மில்க் எடுத்திருக்கேன். 1 கேலன் 3.25 லிட்டர் பால். அதை நான் ஒரு டைம் பண்ணேன்னா எனக்கு 2 டைம் குக் பண்ணுற அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். ஸோ நான் 1 கேலன் மில்க் எடுத்துருக்கிறேன். அது நல்லா பாயில் ஆன உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னா பால் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒயிட் கிளாத் போட்டு அதில் வடிகட்டி எடுத்துக்கிடணும். இது நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அந்த லெமனோட ஸ்மெல், புளிப்புத்தன்மை இதெல்லாம் போயிடும். அதனால் அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரெயினரில் நம்ம பன்னீர் மேக்கரில் அதை உள்ளே வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். இது பன்னீர் மேக்கர் எதுக்குன்னா நல்லா ஈவனாக ஷேப் கிடைக்கும், நல்லா க்யூபாக கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். அதை ஒரு 3 மணி நேரம் இப்படி வெயிட்டு வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் விட்டுறணும். அப்போ நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்ல ஒரு கெட்டியான பன்னீர் கிடைக்கும். அதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். நம்ம உடனே பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் பண்ணிக்கிடலாம். இல்லை நம்ம மெதுவாக பண்ணலான்னா அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கெட்டியான பன்னீர். இதை நான் 2 டைம்ஸ் பண்ணுற அளவுக்கு இதை நான் கட் பண்ணி சிப்லாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.